ஹாய் ஜூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். என்ன, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 7, சொல்ல முடியாத எல்லை. ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டில் மழை நின்று இருந்துச்சு. மண் வாசனை செம்மையாக வந்துச்சு. அந்த வாசனை மாதிரியே மீராவுடைய மனசும் சுத்தமாக ஆனால் கலக்கம். அவள் ஹாஸ்பிட்டல் கேட் கிட்ட நின்று உள்ளே போகலாமா திரும்பலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தான். என்ன டெசிஷன் எடுத்தாலும் இனி ஹாஃப் வே இல்லை அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாள். அர்ஜுன் டியூட்டி ரூமில் கேஸ் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் படித்தது ஒரு லைன் கூட மனசில் ஏறல. 36 வயசு, இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளவு கண்ட்ரோல். ஆனால் ஒரு 22 வயசு பொண்ணோட ஒரு சைலன்ஸ் அவனை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணோன்னு அவன் நினச்சதே இல்லை. இது அட்ராக்ஷன் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியோட கிளாஷ். அவன் தனக்கே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டான். அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி, சீனியர் டாக்டர் அர்ஜுன். அவன் திரும்பி பார்த்தான். சீனியர் கன்சல்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஷார்ப் ஐஸ். மீராவை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு ஸ்டாஃப் ரூமில் பேசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் அர்ஜுன் சைலண்ட் ஆயிட்டாரு. நத்திங் இன்அப்ராப்ரியேட் சார், அர்ஜுன் காமாக சொன்னான். சீனியர் டாக்டர் மெதுவாக சிரித்தார். நான் அக்யூஸ் பண்ணல, இது வார்னிங் தான். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனுக்கு ரொம்ப ஹெவியாக தோணுச்சு. மீரா நர்ஸ் ஸ்டேஷனில் ஃபைல் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்டாஃபில் 2 நர்ஸ் வந்து பேசிக்கிட்டாங்க. டாக்டர் அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். மீரா கிட்ட டிஃப்ரெண்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை மீரா கேட்டுட்டா. ஹார்ட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளே இந்தளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு பேனிக் ஆக ஆரம்பித்தா. ஈவினிங் டைம், காரிடோரில் ஷிஃப்ட் எண்ட் ஆகிற நேரம். அர்ஜுன் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருந்தான். மீரா எதிரில் 2 பேர்த்துக்கு ஐஸ் மீட் பண்ணிச்சு. 2 பேரும் ஒருத்தர் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டாங்க. இந்த தடவை அவாய்ட் பண்ணல. மீரா, ஒரு நிமிஷம் அவன் சொன்னான். அவள் தலையசிச்சா. எம்டி கன்சல்டேஷன் ரூமில் டோர் க்ளோஸ். 2 பேர்த்துக்குள்ள ஒரு அமைதி. இது ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸ் அவன் ஆரம்பித்தான். ஆனால் நம்ம ப்ரொஃபஷ்னலாக மட்டும் பிஹேவ் பண்ணல. அவள் இன்டரப்ட் பண்ணா. ட்ரூத், டைரக்ட். உனக்கு தெரியுமா இதோட கான்சிக்வன்ஸ்? அவன் குரல் லோவா. எனக்கு தெரியாமலாம் நான் இங்கே நிற்கிறேன். அவள் அதுக்கு கவுண்ட்ரு கொடுத்தா. ஒரு செகண்ட்க்கு அவன் பதில் சொல்ல முடியலை. ஓப்பனாக டாக் பண்ணாங்க. நீ 22, அவன் மெதுவாக சொன்னான். நீ 36, அவள் காமாக சொன்னான். இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மீரா சொன்னான். ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம்னா அதை ஹைட் பண்ணாதீங்க. அவள் ஐஸ் ஸ்டெடியாக சேட். அர்ஜுனுடைய இன்னர் பிரேக் ஆச்சுது. அவன் சேரில் உட்கார்ந்தான். நான் பயப்படுறது உன்னை லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அவன் சொன்னான். உன்னை ஹர்ட் பண்ணிடுவேணும்னு. அவள் மெதுவாக அவன் பக்கம் வந்தா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற பெயரில் என்னை இக்னோர் பண்ணாதீங்க. இங்கிலீஷில் ஒரு வேர்ட், டோன்ட் டிசைட் ஃபார் மீ. தமிழில், என் வாழ்க்கை என்னுடைய டிசிஷன் அப்படிங்கிறத அவள் சொன்னான். இப்போது இவங்களுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட். டோர் நாக். யாரோ கதவை தட்டுறாங்க.
டாக்டர் எமர்ஜென்சி கால். அந்த மொமெண்ட் பிரேக் ஆச்சுது. அர்ஜுன் எழுந்தான். போகும்போது ஒரே ஒரு லைன், இன்னும் 24 hours அவன் சொன்னான். அதுக்குள்ளே நான் என்ன முடிவு எடுத்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அவள் தலையசிச்சா. நோ ப்ரெஷர். அவள் சொன்னான், ட்ரூத் மட்டும். நைட்டு 2 பேரும் தனித்தனி ரூமில். அர்ஜுன் விண்டோ ஓப்பனில் இருந்துச்சு. சிட்டி லைட் அவ்வளோ அழகா. ஒரு பவுண்ட்ரி கிராஸ் பண்ணால் திரும்ப முடியாது அவன் மனசுக்குள்ளே நினச்சான். மீரா ஹாஸ்டல் பெட்டில் சீலிங்கை பார்த்துட்டே. அவன் ஓடினா நான் துரத்த மாட்டேன், ஆனால் நின்னா நான் பின்னால் போக மாட்டேன். சில காதல்கள் முத்தத்தோடு ஆரம்பிக்காது, ஒரு டிசிஷனோட தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு டிசிஷனோட அவங்க லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா எபிசோட்ஸையும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கதை. பாய்.